வந்து பார்த்தீங்கன்னா அந்த லியோ காஃபி ஷாப்பில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆகிட்டு அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைனா சீன் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஓடிட்டே ஒரு வாக்கு இருக்கும் பாருங்கள். அந்த வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு ஆசை அதை மாதிரி பண்ணலான்னு ஒரு ஆசை, அதை பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். Here our sports shop full. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்வாமாவில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த செஃப்ரான் வேலி இதெல்லாம் முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடை ஃபுல்லாகவே கட்டையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. நான் வந்து ஏன்டா இதை அடுக்கி வச்சுருக்கேன் கணேஷ்ட்டு கேட்டேன். அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கடை தான் இருக்குது. என்னடா அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே பாருங்களேன் நிறைய ஸ்போர்ட்ஸ் கடை தான் இருக்குது. எல்லாமே பேட்டு செய்கிற இடம் போல் அவ்வளோ கட்டடிக்க வச்சுருக்காங்க. பேட்டு செய்கிற இடம் போல் இதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். பேட்டு செய்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ காமிக்கிற பாருங்க. ஸோ இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை இந்த இதை கிளிக் பண்ணேன், ஒன்றும் சரியாக தெரியல. அந்த மாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டை இவ்வளோ சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டை நீட்டு அடிக்க வச்சுருக்காங்க. அது ஏன்டா அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தா அது பேட்டு செய்கிற இடமா. இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐபிஎலுக்குலாம் இங்கேருந்து தான் பேட் போகும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஃபேமஸாக மிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ வரும்போது முடிஞ்சால் நிறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ பெருசு ரோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா ரன்வேவாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்குவாங்களாம். ஸோ திடீர்னு எமர்ஜென்சி ரொம்ப தேவை அப்படின்னா சடனாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே பாருங்க நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் போய்கிட்டு இருக்கு. ஸோ திடீர்னு ஏதாச்சும் போருக்கு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா சும்மா அடி எடுத்துகிட்டு வந்து சும்மா சறுக்குன்னு பறந்து போகும் போல். கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா, இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அங்கேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல 2 வே போகும் பார்த்தீங்களா, 2, 4, 6, 7. அந்த பக்கம் பனி மூடிக்கிட்டு இருக்குது. இன்னும் இருக்கான்னு தெரில. 7க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது 8 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரில, இன்னும் போய்கிட்டே இருக்குது. கண்டுபிடிச்சிட்டாண்டா போடு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காஷ்மீரில் கிட்டத்தட்ட 2 நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ வாங்க அது என்ன இடம் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கரெக்டாக காஷ்மீரில் இருக்கோம். ஸோ காஷ்மீர்லேருந்து பகல்காம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கணும். ஸோ என்ன ஸ்பாட் அப்படின்னா லியோ காஃபி ஷாப். ஸோ லியோ மூவியோட காஃபி ஷாப்புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். ஸோ அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்கள் ஐஸ், திடீர்னு பிளானை போட்டு அப்படியே லொக்கேஷன் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு. நீ தான் லியோவா அப்படின்னு கேட்குறது இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஞாபகத்தில் இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி ஷாப் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்து அப்படியே நம்ம இப்படி திருப்பணும் அப்படின்னா இந்த லியோ காஃபி ஷாப் வந்துருச்சுங்களா. ஸோ அப்படியே இப்படி உள்ளே போனோம் அப்படின்னா அப்படியே காஃபி ஷாப் நேராக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் அப்படியே நேராக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். செம்மல்ல. அப்படியே இந்த பக்கம் என்ட்ரு ஆகி அப்படியே வேறு லெவலில் அப்படியே உள்ளே வந்து அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னா அந்த வாக் பண்ணுறது எல்லாம் ஃபுல்லாக வாக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட்டை கழட்டிடுவாங்க. நேராக அங்கே போனோம் அப்படின்னா அங்கே அந்த கிளாஸ் வேறு ஒரு ஷர்ட்டை வாங்கிட்டு வந்து அந்த கிளாஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி உள்ளே போய்டுவாப்புல. உள்ளே போனோடனே நேராக அதுக்குள்ளே போயிட்டு அந்த பேக்கரி வழியாக வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துடுவாப்புல. இதை பார்த்திங்களா அந்த இது இங்கே உட்காந்து அந்த சாப்பிட்றது, அந்த காஃபி கொடுக்குறது, இன்டர்வலுக்கு அப்புறம் வர சீன் இது.
கைஸ் அப்படியே வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த லியோ காஃபி ஷாப்பில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆகிட்டு அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைனா சீன் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஓடிட்டே ஒரு வாக்கு இருக்கும் பாருங்கள். அந்த வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு ஆசை அதை மாதிரி பண்ணலான்னு ஒரு ஆசை, அதை பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அப்படியே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இதை கழட்டிட்டு வேறு ஒரு ஷர்ட்டை வாங்கிட்டு போட்டு பார்த்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்ப்பாரு. ஸோ அந்த ஷர்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ண போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்களா, ஸோ அந்த கெஃபே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சஞ்சித் தத் உட்காந்துருக்கும் போது பின்பக்கம் அந்த இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம் தான் இது பார்த்தீங்களா. அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இது இருக்க மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. இது இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க, வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்களா, ஃபுல்லாக பனி, உள்ளே பயங்கர க்ரௌட் இருக்குது. உள்ளே முடிஞ்சு தான் போய் எடுக்க முடியும். ட்ரை பண்ணுறேன். க்ளோஸ்டா? ஓகே வெளி பக்கம் திறக்கிறது போல. ஓகே 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 போ, இந்த பக்கம் போ. இதான் அதுவா? ஸோ கைஸ் பார்த்தீங்களா, அந்த காஃபி ஷாப்போட என்ட்ரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த பேக்கரி ஐட்டெல்லாம் உள்ளே இருக்குது. அங்கே வந்து நமக்கு அலோடு கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம். வேறு லெவலு, ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கலாம். ஷோப்பா, வேறு மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்துட்டு போவாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி ஷாப்பை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. நீ யாரா நீ அப்படிங்கிற தப்பிச்சு விடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக லியோ ஷாப் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வேலி வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ ஆப்பிள் வேலிலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அந்த செஃப்ரான் வேலி மாதிரி ஆப்பிள் வேலி. ஸோ ஆப்பிள் தோட்டத்தை தான் நமக்கு சுற்றி காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு காஞ்சி போன மரம் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ஆப்பிள் எனக்கு தெரிஞ்சு சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம். ஸோ வாங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆப்பிள் வேலி அப்படின்னு தெரில. அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே மறந்துச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன இடப்போம், பகல்காம் போகிறோம். ஸோ அந்த இடமே மறந்துச்சு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வேலி, ஸோ இந்த லியோ காஃபி ஷாப் இதெல்லாம் சொல்லிட்டு சரி வாங்க நேராக போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக ஆப்பிள் வேலி வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ என்னடா ஜர்க்கின் மாற்றி போகிறீங்களான்னு நினைக்கிறீங்க. அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கலர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் மாற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜர்க்கின் போட்டுட்ருக்கோம். தப்பாக எடுத்துக்காதீங்க, மாற்றி எடுக்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த ஜர்க்கின் அதை போட்டிருக்கான் பாருங்கள். இவன் போட்டிருக்கானா, ஒரு 4-5 ஜர்க்கின் எடுத்துகிட்டு வந்தோம். அதே மாற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம், ஆப்பிள் வேலிக்கு போகிறோம். ஆப்பிள் தோட்டத்தை பார்க்க போகிறோம். போடு கணேஷ், நீ சொன்ன மாதிரி தானே சொல்லி வச்சுக்கிறாங்க கைஸ். அந்த ஆப்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக விளையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது விளையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிளாஸ்டிக் இருந்துச்சு, பரவாயில்ல. இது பார்த்திங்களா. ஸோ இதுதான் ஆப்பிள் வேலி.
ஓகே ஓகே. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்களா, ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வேலி தான். ஸோ ஆப்பிள் மரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் மரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சி போய் கிடக்கு. இது பார்த்தீங்களா, ஓகேவா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் நிறைய விளையும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஸோ அந்த சமயத்தில் வந்தோம் அப்படின்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா விளையும். ஸோ இப்போதைக்கு நம்ம வரோம் பார்த்திங்களா, ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே அந்த ஆப்பிளை வந்து பார்த்திங்கன்னா குத்தி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்களா, அங்கங்கே ஆப்பிளை வந்து பார்த்திங்கன்னா குத்தி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையிற ஆப்பிளை வச்சு அவங்க ஊறுகாய் அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விற்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் பார்த்தா இவங்க வந்து ஆப்பிள் ஜாம், ஆப்பிள் சட்னி புதுசு புதுசாக பேர் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி நம்ம சட்னி எப்படி சொல்கிறது, நம்ம ஊறுகாவை தான் இங்கே சட்னின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்கும் ஊறுகாய் அதே மாதிரி தான் இருக்குது. எலுமிச்சம்பழத்தில் போட்டால் புளிக்கும், அது மாதிரி இஞ்சியில் போட்டால் கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும், பூண்டில் போட்டால் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி ஆப்பிளில் போடும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, மரங்கள் இருக்குது. இதில் ஆப்பிள் ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஆப்பிள் சட்னி ஊறுகாவா, ஓகே. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது ஆப்பிள் சட்னி. இது நல்லா இருக்குது, ஆடுற மாதிரி இருக்குது. அது சுகர் இல்லாமல் இது சுகரோடையா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து ஜாம், ஆப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமு, ஆப்பிளில் ஊறுகாய், அந்த க்ரீன் ஆப்பிளில் ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் வால்நட்டா, ஸோ அது கலந்த மாதிரி ஊறுகாய் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஹனி இது நிறைய இருக்குது. அதேமாதிரி ஆப்பிளில் வினிகர் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் ஆள் பல்காக இருக்காருன்னு சொல்லிட்டு இதை வாங்கிக்கிங்க, வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர் சீசனில் வரும்போது சரியாக இருக்கும் போல். நம்ம ஏமாந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவே அங்கங்கே ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க பார்த்திங்களா. நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சொல்லி வச்சு ஆப்பிள் ட்ரீன்றதை காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷு கிடையாது, இப்போ ஆப்பிளே விளையில்லைங்களா. இதே நம்ம அப்போ வந்தோன்னா அப்படியே நம்ம இங்கேருந்து பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. அந்த கரெக்டாக விளையிற டைமில் வந்தோன்னா அப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம கண்ணு முன்னாடி இங்கே போட்டு தருவேன்னு சொன்னாங்க. எதுவுமே போடல ஆப்பிள் அப்படியே அரைச்சி சுகர் எதுவுமே போடல, அப்படியே திக்காக அப்படியே ஊற்றி வந்து பார்த்து தந்துருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு சில் தேவையா, சில்லுன்னு இருக்குது. சில்லுன்னு ஐஸ்லாம் போடல, அரைக்கும் போதே அது ஐஸாக ஆப்பிளே ஐஸ் மாதிரி தான் இருக்கும். நேற்று சிக்கா வத்து கொடுத்தாரு, கட்டிச்சு சாப்பிட்டோம், மாம்பா பயங்கரமாக இருந்துச்சு. ஆப்பிள்லாம் விற்கல போல கணேஷ். ஓகே, நான் ஒரு பொட்டி வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். காய்ச்சி இப்போதைக்கு ஒரு 5 பாட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாமே 250, 300, அந்த வினிகர்லாம் 500, 600 அது மாதிரி இருக்குது. வாங்க பாருங்கள். நம்ம ஊரில் இந்த ஆப்பிள் சட்னி இதெல்லாம் கிடைக்காது, ஊருக்கெல்லாம் கிடைக்காது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம், குடிச்சு பார்க்கலாம். ஸோ பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போங்க. பரவாயில்ல, ஆப்பிள் வெளி பார்த்தாச்சு. வர்றோம், திரும்ப வர்றோம். எந்த சீசனில், அந்த சீசனில் வந்து ஆப்பிளை கடித்து சாப்பிட்றோம், காய்ச்சி தொங்குறத ஃப்ரெஷ்ஷாக கடித்து சாப்பிட்றோம், ஓகேங்களா. வேற மாதிரி பண்ணுறோம். ஓகே வாங்க. ஆப்பிள் வாங்கலான்னு வந்தோம். ஸோ இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நிறைய கலர்ஸில் இருக்குது, ஆனால் இது நல்லாயிருக்கும் தான், பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்பா கணேஷ், சின்ன இருந்தாலும் யூனிக்காக இருக்கா. நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குல்ல. அந்த ஆப்பிள் வெளியெலாம் முடிச்சுட்டு ஜாமு அந்த ஊறுகாலாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஆனால் ஆப்பிள் வாங்க மறந்துட்டோம். உடனே இன்னொரு கடையில் நிறுத்தி ஆப்பிள் வாங்கலாம், நிறைய வாங்கலாம்னு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸாக இருந்துச்சு, கலராக இருந்துச்சு, பச்சை கலர், மஞ்சள் கலர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டோம், அதெல்லாம் அந்தளவு நல்லா இருக்காது. ஸோ இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள், இதுதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை, நிறைய கலராக வாங்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசை. அதனால் இந்த மட்டும் ஒரு 2 கிலோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இப்போ அப்படியே கடித்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன். அங்கே லைட்டாக கட் பண்ணி கொடுத்தாங்க. கட் பண்ணி சாப்பிட்றத விட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரிஞ்சு அப்படியே ஒரு ஆப்பிள் அப்படியே கடிக்கும்போது அந்த ஃபீல் பாருங்கள். வேற மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம வீட்டில் ஆப்பிள் வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், சில்லாம் அந்த அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். வேறு லெவல். கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா ஆப்பிள் வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சான்ஸே இல்லை.
அந்தந்த ஊரில் அதாவது வாங்கி சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியல. அண்ணன் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ வாங்க போகலாம். இந்த குளிரில் இந்த கிளைமேட்டில் சில்லுன்னு ஆப்பிள் சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்குது. கொலை பசியில் இருக்கும். இப்போ தான் வந்துட்டு நல்லா இருக்குடா சின்னமலை. காஷ்மீர் வந்ததுலேருந்து காலையில் சாப்பிடும்போது ஒரு டம்ளர் தண்ணி, அதனால் திரும்ப நைட் டின்னர் போக முடியாது, அங்கே ஒரு டம்ளர் தண்ணி, அத்தோட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் உப்புமா செஞ்சு தரவா, ப்ரெட் ஆம்லெட் வேணுமா, நூடுல் மேகி வேணுமான்னு கேட்டாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டோம், வேறு மாதிரி இருந்துச்சு. சரி இன்னொரு நாள் இன்னும் ட்ரை பண்ணலாமே உப்புமா கேட்டோம். பச்சை மிளகாய் நிறைய அரிஞ்சு போட்டு உப்புமா செஞ்சு வச்சுட்டானுங்க. எரிய ஆரம்பிச்சிச்சு வாயிலாம். கொஞ்சோண்டு சாப்பிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி இருக்குமா, 3 மணியா? கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 மணி 3:15 கிட்ட ஆகுது. இந்த ஆப்பிள் இந்த பசிக்கு இதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. என்னடா இந்த தீனி தீண்டானு நினைக்காதீங்க, பசி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளில் இன்றைக்கி தான் முறை வெளியில் சாப்பிட போகிறோம். ஸோ அதுவும் இங்கே காஷ்மீரி ஃபேமஸ். ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம ஊரில் பிரியாணி சாப்பிட்ருக்கோம், ஹைதராபாத், டெல்லி, மும்பை எல்லாத்துலேயும் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. பாருங்கள், நமக்கு ஹீட்ரு போடுறாங்க. போடு ½ பிளேட் பிரியாணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சொல்லியிருக்கோம். இப்போ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஓகே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் அப்படி இது பண்ண மாதிரி இருக்குது. க்ரீன் சட்னி கொஞ்சம் எடுத்து இந்த பீஸை கட் பண்ணி Here people only eat rice. ரைஸ் Only rice. ஓகே ஓகே. இங்கே இருக்க எல்லாருமே ரைஸ் தான் சாப்பிடுவாங்களா? Night dinner only rice. ஆல் டைம் ரைஸ். Staple food. ஓகே ஓகே. ரைஸ் இந்த குழம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க. ஓ மில்க். ஓகே ஓகே. ஒயிட். ஓகே, இங்கே இருக்க பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு எனி டைம் 3 வேளை இதான் சாப்பிடுவான்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரியாணி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ இவர் சாப்பிட்டார் பார்த்தீங்களா. இங்கே ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா இது சொன்னாங்க. இஸ் நேம் தனியா குர்மா சார். தனியா குர்மா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபேமஸ் சொன்னாங்க. கடைசியாக அந்த பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வாங்கி அதை சேர்த்து சாப்பிட போகிறோம். காஷ்மீரி ரைஸ். ஓகே தேங்க்யூ. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரை பண்ண போகிறேன். அப்படியே வச்சுட்டு நல்லா தெரியுதுங்களா. ஓகே, ஒயிட் ரைஸ் இப்படி எடுத்து இதெல்லாம் போட்டு கணேஷ் சும்மா கொதிக்க சும்மா தாறுமாறாக இருக்குது. இந்தா போட்டு சாப்பிடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்லாம் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு தெரில. சரி போடுவோம். போட்டு லைட்டாக ஒரு கடி கடிச்சு பார்ப்போம். ஓகேங்களா, இந்த குட்டி பீஸ் இதை போட்டு பார்ப்போம். அப்படியே பிசைஞ்சு ப்ரோ ரசமா மோர் குழம்பானே தெரில. வேறு மாதிரி சூப்பர். ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து இதுன்னு பார்த்துட்டு சூப்பர்ன்றடா. ஒரு சின்னதாக பீஸ், இது என்ன பீஸுன்னு தெரில. Meat what? மட்டன். ஓகே ஓகே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மட்டனா. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ½ பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 150. ஸோ 150 300 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸு அந்த மட்டன் போட்டு அந்த மோர் குழம்பு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது மோர் குழம்பு தான். அப்படி தான் இருந்துச்சு. அந்த மட்டன் எப்படி இருந்துச்சுன்னா அந்த தயிரில் அந்த வடை ஊறுனா எப்படி இருக்கும், ஸோ அப்படி இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா தானா. இவ்வளோ பெருசு 2 மட்டன் பீஸ் போட்டு அந்த
கப்பு அந்த சாப்பாடு எவ்வளோ கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா ஒயிட் ரைஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினோம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 350 ஆமாம் 350 ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். ஸோ அந்த ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி எல்லா ஊர்லேயும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோர் குழம்பு ப்ளஸ் அது உள்ள மட்டன் போட்டு ஊற வச்சு அதை ஒயிட் ரைஸில் போட்டு அது கூட கொஞ்சம் பச்சை கலர் சட்னி கொடுத்து பச்சை கலர் சட்னி கிடையாது, க்ரீன் சட்னி கொடுத்து மொத்தமாக போட்டு பிசைஞ்சு அடிக்கும் போது ஒரு டேஸ்ட் வந்துச்சு பாருங்க. ஆகா வேற மாதிரி சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் எங்கிட்ட போய் சுற்றுறது, அண்ணன் வண்டியை ஓட்டினார்னா ஒரு பக்கமாக படுக்கலாம். ஐஸ் வாங்க அடுத்து எந்த இடத்துக்கு போகலான்னு பார்க்கலாம். உள்ளே வந்து உட்காந்துக்கப்புறம் தான் அந்த ஹீட்ரு போனோம்னா செம்ம. அங்கே ரெஸ்ட் ரூம் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை, அந்த பைப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. -16 போயிருக்கு, அதனால ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க.